என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்னாடி பேசுவதாக. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. பாருங்க, ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்தில் விழுந்து போன போது கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக கர்த்தருடைய ஆவியானவர் மனிதர்கள் பாவத்திலே மறுபடியும் விழாதபடிக்கு அவர்களோட போராடி கொண்டிருந்தார். The restraint of the Holy Spirit. ஆமென். ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் உண்டாகி அவனுடைய முக நாடி வேறுபட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் காயினோடு இடைப்படுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, காயினை நோக்கி, உனக்கு ஏன்பா எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்குன்றார். ஆவியானவர் எச்சரிக்கிறார். உனக்கு முகநாடி வேறுபட்டுருச்சு, உனக்கு கோபம் வந்துருச்சு உன் சகோதரன் மேல. ஆபேலோ எனக்கு பிரியமான பலியை செலுத்தினா, நீயும் எனக்கு பிரியமான பலி செலுத்தல. இது நிமித்தமா உனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, உன் முகநாடி வேறுபடுது. நீ எச்சரிக்கையா இருப்பா, நீ நன்மை செய்ப்பா. இது நிமித்தமாக நீ தீமை பக்கம் போயிடாத. இதோட இந்த கோபத்தை விட்டு நீ நன்மை செய்யி. நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஆவியானவர் போராடுறாரு. ஆனாலும் காயின் நன்மையை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அவன் தீமை செய்வதை தேர்ந்தெடுத்தான். என்ன பண்றான்? சகோதரர்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது சொந்த சகோதரன் இளைய சகோதரனை அவன் கொன்று விடுகிறான். பாருங்க, ஆவியானவர் போராடியும் காயினால பாவத்தை செய்வதை மேற்கொள்ள முடியவில்லை. மாறாக அவன் கொலை செய்வதில் போய் முடிந்து விட்டது. இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு, இடைப்படுறாரு, போராடுறாரு. எப்பா, இன்னைக்கு காலையில் நீ வெளியே போற, நீ போகும்போது இந்த பாவம்லாம் வரப்போகுது, இந்த பாவத்தில் விடத்தக்கதான காரியங்கள் வரப்போகுது. நீ எச்சரிக்கையாது. நீ யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாயுது. யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாயுது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாயிருந்து ஆவியானவர் உங்களோடு போராடுறாரு. அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாய் மாறும். கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா மறுபக்கத்தில் நீங்கள் பாவத்துக்கு விழுந்து போய் அந்த பாவத்துக்கு அடிமையாக மாறுவீங்க. அதுதான் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு போராடுறது. நம்மோடு இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆவியானவரே, நான் உமக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படியணும். உலகத்துக்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ, மனுஷர்களுக்கோ, எந்த சூழ்நிலைக்கோ நான் கீழ்ப்படியக்கூடாது. கீழ்ப்படிந்து நான் பாவத்தை விழுந்து விடக்கூடாது. மாறாக என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் வேலையில் நான் நன்மை பார்க்கத்தக்கதாக நான் உமக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆவியானவர் உதவுவார். நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்துவதற்கல்ல, ஆவியானவர் சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக இந்த நாளில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.